உங்களுக்கு 6 அடி உயரம் இல்லைன்னு வச்சுங்க, உங்களால் இந்தியாவில் வாழ முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்தால் எப்படி எடுத்துப்பீங்க? இது உங்களுக்கு ஒரு காமெடியாக இருக்கலாம், இல்லை பிராங்க் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வருங்காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, 100 மீட்டர் உயரம் இல்லை என்றால் அதை மலையாக கணக்கில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய, நம்முடைய புவியியல் வகுப்புகளில் நம்ம படிச்சிருக்கிறோம், இந்தியாவினுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய ஆரவல்லி மலைப்பகுதிகளை முழுமையாக இல்லாமலாக்கி அதானிக்கு தாரை வார்ப்பதற்காக மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் தயாராகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், ஹரியானாவிலிருந்து ராஜஸ்தான் வரைக்கும் ஏறத்தாழ 760 கிலோமீட்டர் அளவிற்கு நீண்டு கிடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இயற்கை பிரதேசம் இந்த ஆரவல்லி குன்றுகள் என்று சொல்வது. நம்முடைய இமயமலையை விட பழமையானது. என்ன கணக்கு என்ன சொல்றேன்னா, 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான மலை இருக்கிறதுனால தான், இந்த மாதிரியான குன்றுகள் இருக்கிறதுனால தான் இதற்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தார் பாலைவனம் மீண்டும் விரிவடையாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம். உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். நீங்க இந்த குட்கான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சில காலங்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவிலான தண்ணீர் பஞ்சம் வந்தது. தண்ணீர் பஞ்சம் வந்தபோது இந்த ஆரவல்லி குன்றுகளில் இருக்கக்கூடிய ஆறுகளில் இருந்து தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டு அந்த இடமெல்லாம் மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு திரும்பியது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நீங்க பார்க்க வேண்டி இருக்கிறது. கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மலை இது தொடர்பாக ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறது. அந்த வழக்கு வந்ததுமே உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசு கிட்ட, அதாவது மோடி கிட்ட சில தகவல்களை கேட்குறாங்க. அதாவது ஒரு இந்த மலை குன்றுகள் குறித்து ஒரு தெளிவான வரையறை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக மோடி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு வரையறையை கொடுக்கிறாரு. எப்படி? ஆரவல்லி குன்றுகளில் இருக்கக்கூடிய 100 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய குன்றுகள் மட்டுமே ஆரவல்லி மலைகளாக கருதப்படும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், 2 குன்றுகளுக்கு இடையே 500 மீட்டர் இருந்தால் மட்டுமே அந்த பகுதி ஆரவல்லி மலைத்தொடராக கருதப்படும். இப்போ இந்த வரையறையை மோடி கொடுக்கிறார், சுப்ரீம் கோர்ட் கொடுக்கிறார். சுப்ரீம் கோர்ட் இந்த ஆபத்தான வரையறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கேட்டுங்க, இந்தியாவினுடைய குறிப்பாக வட இந்திய மாநிலங்களுடைய இயற்கை சமநிலையை பாதுகாப்பதில் ஒரு மிக முக்கியமான பங்கு ஆரவல்லி குன்றுகளுக்கு உண்டு. இப்போ நேற்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. பாஜகவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிதின் கட்கரி ஒரு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, டெல்லியில் நான் 3 நாள் தான் இருந்தேன், என்னுடைய நுரையீரல் இதயமெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். யார் சொல்றாரு? நிதின் கட்கரி. மோடி அமித்ஷாவிற்கு இணையான ஒரு மிக முக்கியமான தலைவர் டெல்லியில் என்னால் உயிர் வாழ முடியலடா அப்படின்னு சொல்றார். டெல்லியில் யாருடைய ஆட்சி நடக்குது? மோடி அமித்ஷாவுடைய ஆட்சி நடக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தீபாவளி காலகட்டங்களில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் எல்லாம் ஆட்சி நடத்தும் போது இதை வெகுவாக உணர்ந்து பல கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். ஆனால் மோடி ஆட்சி பொறுப்பு வந்தவரை யார் வேணா என்ன வேணாலும் பட்டாசு வெடிங்கிறான்னு சொன்னதனுடைய பேரில் இன்றைக்கு டெல்லியினுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னா தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் அங்கு காலநிலை மாற்றத்தால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை டெல்லியில் பார்க்கிறோம். அப்போ இந்த அளவிற்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆரவல்லி குன்றுகளில் இந்த மாதிரி வரையறைகளை கொண்டு வந்திருப்பதன் மூலமாக அந்த குன்றுகளை சிதைத்து அங்கு இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் அங்கே என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு அதானிக்கு மோடி தாரை வார்ப்பதற்காக எல்லா திட்டங்களும் தயார். அப்படி என்றால் நம்முடைய இயற்கையை நாம் எப்படி காப்பாற்ற போகிறோம்? இயற்கையை காப்பாற்ற போகிறோங்கிறதில்லை, இந்தியாவை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொரு இந்தியனும் கேட்டாகணும். ஏன்னா வாழ தகுதியற்ற இடமாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் காரர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்தது இல்லையா? அதாவது இந்த மோடிக்கு, பாஜகவிற்கு மட்டுமே பெரும் முதலாளிகளிடமிருந்து அந்த கட்சிக்கு நிதியாக கடந்த வருடத்தில் வந்திருப்பது என்பது 3500 கோடிக்கும் அதிகமான பணம். எலக்ட்ரால் பாண்ட் மோடியும் அமித்ஷாவும் எலக்ட்ரால் பாண்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊழல், அதற்காக தான் கொண்டு வந்தாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ஆனால் அவங்கள தண்டிக்கலை, அது வேற.
மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. எலக்ட்ரால் பாண்டை தூக்கினதுக்கு பிறகு பாஜகவுடைய கட்சிக்கு 3500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி வந்திருக்கிறது. அப்படின்லாம் எங்கிருந்து வரும்? அதுக்கு தான் இந்த குன்றுகளை தாரை வார்ப்பது, 1 ரூபாய்க்கு பல ஏக்கர் நிலத்தை அதானிக்கு கொடுப்பது, இதெல்லாம் தான் இவர்களுடைய திட்டம். நீ இந்தியாவில் இருக்கக்கூடிய எதை வேணும், பொதுமக்களுடைய சொத்து, எல்லா மக்களுடைய சொத்து, அதை ஒரு தனிநபருடைய கொள்ளைக்காக, தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக இப்படி தாரை வார்த்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமையான விஷயம் இந்தியாவில் அரங்கேறி கொண்டிருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில். அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மோடி இந்த மாதிரியான காடுகளை, இந்த மாதிரியான குன்றுகளை எல்லாம் ஒரு பக்கம் அழிச்சிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு செடியை வைப்பார். இதை இங்கே இருக்கக்கூடிய RSS அடிமை ஊடகங்கள் போட்டி போட்டுக்கிட்டு வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ சமீபத்தில் மத்திய பிரதேசம் என்று நினைக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய புலிகள் வெகுவாக இறந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி, எத்தனை புலிகள் இறந்து போயிருக்கின்ற அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் சமீபத்தில் வெளிவந்ததை பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவை அதானி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கொள்ளையனுக்கு தாரை வார்ப்பதற்கான எல்லா திட்டங்களோடும் மோடி, அமித்ஷாவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இடையூறாக இருக்கக்கூடிய சட்டங்களில் எல்லாமே மிகப்பெரிய திருத்தங்களை கொண்டு வருவது, இதுதான் இவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், நீங்க 1 ரூபாவுக்கு இந்தியாவில் என்னங்க வாங்க முடியும்? மோடியினுடைய ஆட்சியில் என்ன வாங்க முடியும்? ஆனால் வாங்க முடியும் அதானியால பல ஏக்கர் நிலம் வாங்க முடியும். இப்போ நீங்கள் மணிப்பூர்லாம் என்னங்க, மணிப்பூரில் இவ்வளவு நாளாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த அதானியினுடைய நலன் தான். அங்கு இருக்கக்கூடிய அந்த மலைகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், குக்கீலத்தை சார்ந்த பழங்குடி மக்களை முழுமையாக அப்புறப்படுத்தி வெளியேற்றிட்டோம்னா அந்த குன்றுகள், அந்த மலைகள், அந்த இயற்கை பிரதேசங்கள் எல்லாமே அதானிக்கு தாரை வார்க்கப்படும். எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம், அங்கிருந்து திருடிடலாம். இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தில் இந்தியா இருக்கிறது அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், இனிமேலால் 6 அடி உயரம் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அவரால் இந்தியாவில் வாழ முடியாது அப்படிங்கிற சட்டம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவர்களுடைய நலனுக்காக, இவர்களுடைய அதிகாரத்திற்காக இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இது பாருங்க, யாரவல்லி குன்றுகள் இவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கு. அது ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி வரைக்கும் இந்த குன்றுகள் மேல கை வச்சா மிகப்பெரிய ஆபத்து வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்கள் என்ன சொல்றானுங்க தெரியுமா? நேற்றைக்கெல்லாம் நீங்க தொலைக்காட்சியை திறந்தா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, டெல்லியில இந்த அளவிற்கு காற்று மாசு அடைவதற்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு இந்த ஆரவல்லி குன்றுகள் தான் காரணம்னு சொல்லி ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டு இருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க எந்த அளவிற்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ரொட்டி துண்டுகள் மாதிரி அதானிக்கு கிடைக்க போகக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய், இந்த குன்றுகளை உடைத்து கொள்ளையடிப்பதன் மூலமாக அதானிக்கு கிடைக்கக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, அதுல சில கோடிகளை இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு தூக்கி வீசினா முடிஞ்சுதே. அவர்கள் சொல்வதுதானே செய்தி. இதுதானே நடந்துட்டு இருக்கு 11 வருஷமா இல்லையா? அப்போ இதெல்லாம் இனி எப்படி முடியும்? இதற்காக யார் போராடுறது? மக்கள் தான் போராடி ஆகணும். மக்கள் தான் களத்தில் வந்து நின்னாகணும். ஏன்னா இயற்கையும் இதே மாதிரி மலை குன்றுகளும் கடலும் வனமும் எல்லாம் இல்லாம போனா நம்மளால வாழ முடியாதுங்க. நம்ம எங்க போய் வாழ்வோங்க? நீ வாழ்றதுக்கு தேவையான ஒரு நல்ல காத்து வேணும், நல்ல தண்ணீர் வேணும், நல்ல இருப்பிடம் வேணும் இல்லையா? இந்த அடிப்படை விஷயங்களையே இல்லாமலாக்கிவிட்டால் நம்ம எல்லாம் எங்க போய் வாழ்வோம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அதையே இல்லாமலாக்குவதற்கான திட்டங்களோடு இவர்கள் களம் காண்கிறார்கள். இதை முறியடிக்க வேண்டியது இந்திய மக்களுடைய கடமை.